அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி சொந்தங்களே, உங்களுக்கு சிறப்பான ஒரு தகவலை இந்த ஆச்சாரியார் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு முன்னதாக உங்களுக்கான சரியான சூட்சும நல்ல நேரம் எது அப்படின்னு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அதையும் பாருங்க, அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். அது இல்லாமல் எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும், உயர்வுக்கு போகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். இந்த பதிவிலையும் விருச்சக ராசி சொந்தங்களுக்கு ஒரு சூட்சுமங்களை சொல்ல போகிறேன். ஏன்னா ஜாதகங்களில் எந்த மாதிரியான லக்னாதிபதி வலுத்திருந்தாலும் நீங்கள் நல்ல நிலையில் தான் இருப்பீங்க. ராசியாதிபதி நல்லவர்களோடு சேர்ந்திருந்தாலும் வலுத்திருந்தாலும் நீங்கள் நல்ல நிலையில் தான் இருப்பீங்க. அதேபோல் பாதசாரங்கள், இன்னைக்கு இருக்கிற தசா புத்திகள் இதெல்லாம் சரியான நிலையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னால சாதாரணமாகவே விருச்சிக ராசிக்காரா ஒரு நல்ல ஒரு வெற்றியில் இருப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் எதிர்மறை ஆற்றலோடு ஜாதகங்கள் எனக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை தருகின்ற இடத்துல கிரக பார்வைகள் சரியில்லாத இருக்கிறது, அதனால் நான் தொய்வு நிலையிலே இருக்கிறேன் அப்படிங்கிறவாள் தான் கோவில் பரிகாரங்கள், யாக பரிகாரங்கள், வேள்வி பரிகாரங்கள் எல்லாம் அதுக்கு போகிறோம். இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சில சூட்சும முறைகளும் உண்டு. அதை பயன்படுத்தி பல நபர்கள் இன்றளவும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் பகையாயிடுவாங்க. அவங்க பகையாயிடுவாங்க. ஏன்னா பட்டுன்னு பேசக்கூடிய விருச்சிக ராசி சொந்தங்கள் நியாயம்னு பட்டா உயிரை கொடுப்பீங்க. தப்பாக இருக்குது அப்படின்னா உயிர் போனாலும் அவங்களோட தொடர்பு வச்சுக்க மாட்டீங்க. இதுபோல் குணாதிசயம் கொண்ட நீங்கள் ஒரு சூட்சும முறையில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் சந்தோஷம் அடையணும், ஒரு நல்ல செல்வ நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் எது மாதிரியான அனுபவங்களை பெற்றார்கள், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவ முறைகளை நான் கண்டிருக்கிறேனோ அதெல்லாம் ஒவ்வொரு காரணத்தையும் உங்களுக்கு சொல்லணும். சில பேர் சில கோவில்களுக்கு சென்று வந்தாலே அவருடைய வாழ்க்கை மாறிடும். சில நபர்களுக்கு யாக வேள்விகள் செய்தால் கூட சில நபர்களுக்கு வாழ்க்கை மாறிடும். சில நபர்கள் ஜாதகுடைய தசாநாதனை பார்த்து அதற்கான பரிகாரங்களை செய்தும் வெற்றி அடைகிறாங்க. சில நபர்கள் இந்த பதிவில் சொல்லக்கூடிய சூட்சும முறைகளை பயன்படுத்தி நிறைய வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விருச்சிக ராசி சொந்தங்கள் ஒன்று செய்யணும். உங்களுடைய வீட்டில் கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சோன்னா ஹாலில் நீங்கள் இரவு முழு நிலவாக இருக்கணும். அதாவது கடல் படம், ஆனால் அது இரவு படமாக இருக்கணும். முழு பௌர்ணமி சந்திரனின் படம் பெருசாக இருக்கணும். எப்படி? முழு படமாக இருக்கணும். அப்போ இரவு கடல் படத்தை சந்திரனோட பிரிண்டரில் கொடுத்து அது மாதிரி நீங்கள் செட் பண்ணி ஹாலில் முழுக்க ஒரு செவரு ஃபுல்லாக வச்சிடலாம். அதே மாதிரி படுக்கை அறையில் தூங்கி முழிச்சா பார்க்குறது மாதிரி வச்சிடலாம். வேறு எதுவும் வைக்கக்கூடாது. இரவு கடலாக, கடல் இரவில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும் இரவு கடல். ஆனால் கடலில் வானவெளியில் ஒரு முழு நிலவு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி ஆக்டிவேட் ஆகிடும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இரவு கடல் படத்தை வைக்கணும். அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெருங்கொண்ட ஏற்றம் வந்துடும். இது இல்லாமல் மலையோடு சேர்ந்த முருகன், அதாவது பூமியோடு சேர்ந்து இருக்கணும், தனிச்சிலையாக இருக்கக்கூடாது. மலை அப்படி இப்படி இருக்கணும், அது மேலே முருகன் இருக்கிறது மாதிரி நீங்கள் சிலைகளை செய்தும் வீட்டில் வச்சுக்கிடலாம். இப்படி வச்சு பாருங்க, விருச்சிக ராசி சொந்தங்கள் அதீத பணமலை குவிய தொடங்கும். ஏன்னா ஒருவனுக்கு அவனுக்கு என்னப்பா பாக்கியசாலி கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அந்த மாதிரி பாக்கியாதிபதி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்போ உங்களுக்கு பாக்கியாதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் தான். சந்திரனை பிடிச்சி நிறுத்த முடியுமா? ஏன்னா அவர் தினக்கோள், தினமும் சுத்தின்ண்டே இருப்பார். 15 நாள் கண்ணுக்கு தெரிவார், 15 நாள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் இல்லையா? அப்போ 15 நாள் ஒரு விதமான வளர்ச்சி விருச்சிக ராசி இருந்துட்டே இருக்கும். 15 நாள் அவ்வளவா இருக்காது. அப்போ போன வாரமெல்லாம் நான் நல்லா இருந்தேன், எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இந்த வாரம் அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னு நீங்களே நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ இதில் சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. இதுபோல இரவு முழு நிலவு உள்ள படத்தை, கடல் சார்ந்த படத்தை நீங்கள் படுக்கை அறையில் ஒரு சைடு முழுக்க வைக்கணும். சின்ன படமாக வாங்கி மாட்டக்கூடாது. ஒரு செவர் முழுக்காவே இன்றைக்கெல்லாம் நவீன டெக்னாலஜி முறையில் ஸ்டிக்கரெல்லாம் விற்கிது, வாங்கி ஒட்டிட வேண்டியது தான். அதே மாதிரி ஹாலில் ஒட்டி வச்சிடலாம். சின்ன வாடகை வீடாக இருந்தாலும் அதற்குள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. எந்த வழியிலையும் விருச்சிக ராசி சொந்தங்கள் தரித்திர நிலையிலிருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காகத்தான் இதுபோல காரணிகளை தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போனால் நல்ல நேரம் எது எல்லாமே வீடியோக்களாக போட்டிருக்கேன். அதெல்லாம் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை சரியான ஆச்சாரியார்கிட்ட கொடுத்து கணிச்சுக்கிடணும். இதுதான் துருப்பு சீட்டு. அப்பா அம்மாவுக்கு பிறகு அப்பா, அம்மா அல்லது தெய்வம், இந்த 3க்கு பிறகு இந்த ஜாதக நோட்டு தான் உங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டாக வழிகாட்டும். ஆனால் அதை கணக்கீட்டு முறைகளை பண்ணக்கூடிய நபர்கள் சரியான ஆளாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூட்சும முறைகளை பயன்படுத்தி விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் நல்ல செல்வ நிலையை நீங்கள் அடைவது உறுதி. இதை பயன்படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதுபோல நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கலாம். அதுவரை நன்றி நண்பர்களே.